ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மாங்காய் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கிறோம். இந்த செடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு கல்யாணத்தில ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுத்தாங்க. இந்த ஒரு செடிய நாங்க நட்டு வளர்த்ததால, பேசாம நாம ஏன் 1 ஏக்கருக்கு மாங்கா மரம் நட்டு பயிர் வைக்கக்கூடாது? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணமே எங்களுக்கு தோண ஆரம்பிச்சுடுச்சுங்க. மாங்காய் விலைலாம் கம்மியா போகிறப்ப, நாங்க ஏன் இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. ஆமாங்க, அத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லாவே சொல்லியிருக்கிறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டூர் மாங்காங்க. நட்டு ஒரு 8 வருஷம் போல ஆகுது. ஆனா கடந்த 4, 5 வருஷமாவே எங்களுக்கு இதுலேருந்து காயுமே கிடைச்சிட்டு இருக்குங்க. ஏன்னா வருஷங்கள் அதிகம் ஆக ஆக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மாமரமும் பெருசாகுமா, அதனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காய்களோட எண்ணிக்கையுமே நமக்கு அதிகமா தாங்க இருக்கும். இந்த மரத்த நாங்க ஒரு மணல் மேடான குழியில தாங்க நட்டு வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல தண்ணி வசதி அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. நட்டு 1 வருஷம் போல நாங்க குடத்துல தாங்க தண்ணி மொண்டு வந்து ஊத்தி இந்த செடியவே வளர்த்தோம். எங்களுக்குமே இந்த இடத்துல மாமரம் நல்லா வருமா அப்படின்ற மாரி ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் வந்து பார்த்தோம்னாக்கா, நாங்க தண்ணியுமே கொண்டு வந்து ஊத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மழை தண்ணிய வச்சு இந்த மரம் சூப்பரா வளர ஆரம்பிச்சிடுச்சு. பொதுவா மாமரம்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வறட்சிய தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் தாங்க. நட்டு ஒரு 2 வருஷத்துக்கு போல தண்ணிய வந்து எப்படியாவது நம்ம பாய்ச்சிட்டோம், இல்ல சொட்டு நீராவது போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது போதுங்க. அதுக்கப்புறம் மழைய கொண்டு இயற்கையாவே மாமரம் சூப்பராவே வளர்ந்துடுங்க. தண்ணி வசதி நல்லா இருக்கிறவங்க தாராளமா கரும்பு, நெல்லு அப்படின்னு சொல்லி பயிர் வச்சு எடுத்துக்கலாங்க. ஆனா, தண்ணி வசதியே இல்லாம ரொம்ப வறட்சியான பகுதியா எங்கள மாரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலம் வந்து சும்மா கரம்பா கிடக்கிறதுக்கு இந்த மாரி மரத்த நட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலருந்தே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நெல்லுக்கு ஈக்குவலான லாபத்த நம்பளால கண்டிப்பா வந்து பார்த்தோம்னாக்கா ஈட்ட முடியுங்க. இப்ப ஒரு 50 சென்ட் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 50 மாங்கானுமே இப்ப நட்டுட்டீங்கனாக்கா, நமக்கு எடுத்தோனே அதுலருந்து வருமானம் அப்படிங்கிறது எதுவுமே வரப்போறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 4, 5 வருஷமா அது எடுத்துக்கும். அதுவும் பார்த்தோன்னாக்கா, கொஞ்சம் கணிசமான ஒரு இன்கம் தான் வருமே தவிர, நம்ம வாங்குனதுலாம் எப்ப பெருசாகுதோ, அப்பதான் நம்மளோட இன்கமும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா வரும். அதுவரைக்கும் பார்த்தோன்னாக்கா, இந்த நிலத்துல நம்ப ஊடு பயிரா வந்து மானாவாரி டைம்ல விதைக்கக்கூடிய அந்த உளுந்து, வேர்க்கடலை, காராமணின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பயிர விதைச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா, ஒரு இன்கம்மா தான் இருக்கும். நம்ம மாங்கன்னுலாம் நடவு செய்றதுக்கு முன்னாடி எந்த ரகத்த நம்ம நடப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடியே மார்க்கெட் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதாவது மக்கள் கிட்ட எப்பயுமே எந்த மாங்காய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து, அந்த ரகமா பார்த்து தான் நம்ம வந்து நடவு செய்யணும். நாம மட்டும் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரகத்த நம்ம வந்து நட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அத விக்கிறதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க. இதுவே வந்து ஒரு 10 ஏக்கர், 20 ஏக்கர் பெரிய ஃபார்ம் மாரி வச்சுக்கிறவங்கலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியாபாரிகிட்ட அப்படியே மொத்தமா வந்து குத்தகையா பேசி குடுத்துடுவாங்க. இதுவே நம்மள மாதிரி ஒரு 50 சென்ட் 1 ஏக்கர் மட்டும் மாங்கன்னு போட்டு விற்பனை செய்யணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரி கிட்ட போகாம நேரடியா நம்ம வந்து மக்கள் கிட்ட தாங்க போகுற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா, இந்த பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்சா, செந்தூர் இந்த மாங்காலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க. ஸோ அந்த மாரி ரகமா வந்து பார்த்து சூஸ் பண்ணி நாம வந்து நடவு செய்யணும். அதுக்காக ஃபுல்லா வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பழ மாங்காவ மட்டும் நட்டு வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சமா வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காய் மாங்காவுமே நட்டு வைக்கணும். அதாவது குழம்புக்கு யூஸ் பண்ற மாரி, அப்புறம் ஊறுகாலாம் போடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரகத்து மாங்காயுமே கொஞ்சம் நட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு விற்பனை செய்றதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னாக்கா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன ரகம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டோமா, அடுத்ததா வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நடவு செய்ய போற அந்த நிலத்த வந்து ரெடி பண்ணணுங்க. அதுக்காக நிலத்த வந்து நல்லா உழுது போட்டுட்டு, அதுக்கப்புறம் எத்தன அடிக்கு எத்தன கேப் விட்டு நம்ம செடிய வந்து நடவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். அதாவது பார்த்தோன்னாக்கா 10க்கு 10 இல்ல 6க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து பார்த்தோன்னாக்கா அடி கணக்கு இருக்கு. அந்த அடியில நீங்க வந்து உங்க நிலத்துல எப்படி நடவு செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். இல்ல நீங்க வந்து அடர் நடவு செய்ய போறீங்களா? அதாவது நான் ரொம்ப ரொம்ப கேப் விடல. கொஞ்சம் கிட்ட கிட்டயே நடவு செய்ய போறேன் அப்படின்னு பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணி, அதுக்கேத்தாப்போல நீங்க வந்து அடிக்கணக்கு விட்டு நம்ம வந்து செடியுமே நடவு செய்யணுங்க. செடியெல்லாம் நடவு செய்றப்பவே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி நடுறதுக்கு நம்ம வந்து பள்ளம் தோண்டுவோம்ல, அந்த பள்ளத்திலேயே அந்த செடிக்கு தேவையான உரம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து நட்டுடணும். நட்டெல்லாம் முடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 2 வருஷத்துக்கு நம்மளுடைய செடி வந்து பார்த்தோன்னாக்கா, நல்ல வளர்ச்சிய எட்டுறதுக்கு தேவையான உரங்கள் வந்து பார்த்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நம்ம வந்து குடுத்துட்டுருக்கணும். அப்புறம் தண்ணியுமே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்க்கா, நம்ம வந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப அதிகப்படியான தண்ணி வந்து தேவைப்படலனாலும், வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாரியாச்சும் வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம வந்து தண்ணி வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா, மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா, அந்த ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ள நடவு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன்க்கா, அந்த டைம்ல நம்ம தண்ணி பாய்ச்சுற வேலை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளவா இருக்காதுன்னு தான் நெனைக்கிறோம். ஏன்னாக்கா, அப்ப வந்து நம்ம மழை வந்து அப்பப்ப வந்து போகும். அதனால வந்து தேவைன்னா நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம். இல்லைன்னா மழை நீரை வச்சு வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நட்ட மாங்கன்னுமே வந்து பார்த்தோன்னா, அழகா வளர்ந்து வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோன்னாக்கா, நெறைய பூச்சி தாக்குதலுமே வருங்க. அதையுமே வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும்.
ஏன்னா, இந்த மாவு பூச்சி, அதுக்கப்புறம் சில டைம் அந்த செடிகள்ல வரக்கூடிய இலைகள்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாரி முடங்கிக்கிட்டு வரும். அது எல்லாமே பார்த்து நம்ம சரி பண்ணோம்னா தான், நமக்கு எந்த ஒரு செடியுமே இழப்பீடு இல்லாம எல்லா செடியுமே நல்லா வந்துச்சுனா தான் நம்மளால ப்ராஃபிட்டுமே நல்லா வந்து ஏர்ன் பண்ண முடியும். மாங்கன்னுலாம் நடவு நட்டு ஒரு 3, 4 வருஷத்துலயே வந்து பார்த்தோன்னாக்கா, மோஸ்ட்லி வந்து பூ பிடிக்க ஆரம்பிச்சுடும். அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா, சில செடிகள் பூவே பிடிக்காது. ரொம்ப நாள் ஆயும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். பூவெல்லாம் நல்லா பிடிச்சு முடிச்சிடும். ஆனா காய் பிடிக்காம பச்சை பூ எல்லாமே பார்த்தோன்னாக்கா, அப்படியே கொட்டிக்கும். அந்த மாரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வைக்கக்கூடிய பூ எல்லாமே காயா மாறுமான்னு கேட்டா கிடையாது. பாதிக்கு பாதி வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொட்டி போகும். அதுக்கப்புறம் பிஞ்சு வச்சு பிஞ்சு வேற கொட்டி போகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாரி எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். இந்த வருஷம் எங்க செடியிலயும் அப்படிதாங்க. அவ்ளோ பூ இருந்துச்சு. ஆனா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காய் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 30 தான் போல இந்த மரத்திலே நாங்க வந்து பறிச்சிருப்போங்க. அவ்வளவும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொட்டி போயிடுச்சு. நம்ம நடக்கூடிய செடிய வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தரையிலேருந்து ஒரு 3 அடி ஹைட் வர வரைக்குமாவது பார்த்தோன்னாக்கா, படராம பார்த்துக்கணும். சப்போஸ் சைட்ல பக்க கிளைகள்லாம் வந்துச்சுன்னா, அதையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஒரு ஹைட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா, படர விடணும். அப்பதான் நமக்கு காய் பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னாக்கா, ஈஸியா இருக்கும். காயுமே வந்து பார்த்தோன்னாக்கா, நமக்கு அதிகமாவுமே பிடிக்கும். நோய் தாக்குதல பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா, போன வருஷம் இந்த மரம் 120 கிலோ கிட்ட எங்களுக்கு காய் குடுத்துச்சு. ஆனா, இந்த வருஷம் எண்ணி 5 கிலோ கிட்ட கூட எங்களுக்கு காயே குடுக்கலங்க. ஏன்னா, வண்டு வந்து பார்த்தோன்னாக்கா, அந்த மரத்துக்குள்ள போயிட்டு அந்த மரமே பட்டு போற மாரி ஆயிடுச்சு. அப்படியே விறகு மாரி ஆயிடுச்சு. ஒடிச்சா மடக்கு மடக்குன்னு வேற ஒடிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. தண்ணி இல்லாம தான் இப்படி காயுதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தண்ணி வேற பாய்ச்சிட்டு இருந்தோம். ஆனா, அதுவுமே வந்து வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறமா நாங்க வந்து ஒரு பண்ணை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கிறப்ப, அவங்க தான் வந்து ஒரு மருந்து சொன்னாங்க. அந்த மருந்து எடுத்துட்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் சரியாயி இந்த கொஞ்சம் காயாவது இந்த வருஷம் வச்சுது. அப்படி நாங்க கவனிக்காம விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு இந்த மரம் அப்படியே ஃபுல்லா வந்து பட்டு போயிட்டுருக்கும். ஸோ, கண்டிப்பா வந்து நோய் தாக்குதல் பத்தின இன்ஃபர்மேஷன், நாலேட்ஜ் நமக்கு தெரிஞ்சே வச்சிருக்கணுங்க. அதுக்கப்புறமா நாங்களும் வந்து சர்ச் பண்ணதுல வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த மாரி வண்டு இருந்துச்சுன்னா, நம்ம அந்த மாரி மருந்து கூட போட வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த பாட்டு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, நல்ல ஒரு களிமண், செம்மண் வச்சு நல்லா அழுத்தி பூசிட்டு, சிமெண்ட் மாரி போட்டாலே போதும். அந்த உள்ள இருக்கக்கூடிய வண்டுக்கு அந்த பிரீத் பண்ணக்கூடிய ஆக்ஸிஜன் போகாம ஸ்டாப் ஆனாலே போதும். மரம் வந்து நல்லா வந்துடும். உள்ள இருக்கக்கூடிய வண்டுமே வந்து பார்த்தோம்னாக்கா செத்து போயிடும் அப்டின்னும் சொல்றாங்க. ஸோ ஒரு தடவையும் பார்த்தோம்னாக்கா, அடிபட்டு வரப்ப தான் நம்ம அதில இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், நாலேட்ஜுமே நாமளுமே வளர்த்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்களும் ஒரு பயிர் செய்ய போறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா இந்த மாரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதுங்க. நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு சாலிடா அதுலருந்து நமக்கு நல்ல ஒரு இன்கம் வரும். ஃபர்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ் இன்கம் வராது தான். பட் அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கிராஜுவலா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். மாமரத்துடைய பட்டை கூட பார்த்தீனாக்கா, நாட்டு மருந்து தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி விக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுலேருந்துமே நமக்கு ஒரு இன்கமுமே கிடைக்கும். ஃபாரின்லலாம் ஒரு கொத்து மா இலைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $5லேருந்து $10 வரைக்கும் போகும். பார்த்துக்கோங்க நம்ம ஊர் காசுக்கும், அந்த ஊர் காசுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாமரத்தில இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே எப்படி விக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. நாம நல்லாவே வந்து பார்த்தோன்னாக்கா ஏர்ன் பண்ணலாம். மாங்காலாம் சீசன் அப்ப விலை சில டைம்ஸ் கம்மியா போகும். அந்த மாரி டைம்ல ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலா அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா மாத்தி விக்கலாம்ல, அப்படின்ற மாரி எண்ணம்லாம் மைண்டுக்குள்ள ஓடும். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலா வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டேபிளுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே தியரிட்டிக்கலா ஓகே. பட் பிராக்டிகலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப தான் வந்து அதில என்ன ரிஸ்க் இருக்கு, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது எங்களுக்குமே வந்து தெரிய வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ எங்க கூட வந்து ஷேர் பண்ணிங்கன்னா, எங்களுக்குமே வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்களும் மரத்துலேருந்து மாங்காய் எல்லாத்தையுமே பறிச்சு முடிச்சுட்டு, அங்கேயே உட்காந்து நல்லாவுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.